அப்படா இந்த 9 to 5 வேலையிலிருந்து எப்போதான் விடுதலை கிடைக்கும்? வாழ்க்கைய நாம நெனைச்ச மாதிரி வாழணும். இந்த கனவு நம்மள பல பேருக்கு இருக்கு இல்லையா? இந்த கனவ நனவாக்க ஒரு வழி இருக்குன்னு சொல்லுது ஃபயர் இயக்கம். ஆனா அந்த பாத நிஜமாவே அவ்ளோ சுலபமானதா? வாங்க, ஃபயர் இயக்கத்தோட வாக்குறுதிகள் என்ன? அதுக்கு பின்னால இருக்கிற நிஜம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வரமற்ற வாழ்க்கை. ஆஹா, கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. காலையில அலாரம் சத்தம் இல்லாம எந்திரிக்கிறது, நமக்கு பிடிச்சதை செய்யறது, யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லாத ஒரு லைஃப். இந்த ஒரு வாக்குறுதி தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களை ஃபயர் இயக்கத்தை நோக்கி இழுத்துட்டு இருக்கு. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். அதிலேந்து வர்ற வருமானம் உங்க மாச செலவை விட அதிகமா இருக்கணும். அது நடந்துருச்சுன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போறதும் போகாததும் உங்க இஷ்டம். இதுதான் ஃபயரோட அடிப்படை ஐடியா. சரி, இந்த சுதந்திர வாழ்க்கைக்கான சாவி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒரே ஒரு நம்பர்ல அடங்கியிருக்கு. ஃபயர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு குறிப்பிட்ட மேஜிக் நம்பரை மட்டும் தொட்டுட்டா போதும், உங்க எல்லா நிதி பிரச்சனையும் தீர்ந்துடும். நீங்க ஒரு சுதந்திர பறவையா மாறிடலான்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு உங்க வருஷ செலவு 10 லட்சம் ரூபாய்னு வச்சுப்போமே, அப்போ உங்களுக்கு வேண்டது வெறும் 2.5 கோடி ரூபாய் தான். இந்த நம்பரை பார்க்கும்போது, ஓ, இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, இதை நாம எப்படியாவது அடைஞ்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், அந்த இலக்க எப்படி அடையிறது? அதுதானே $1 மில்லியன் கேள்வி. கவலைப்படாதீங்க, இதுக்கும் ஃபயர் இயக்கம் ஒரு சிம்பிளான ஃபார்முலா வச்சிருக்கு. அந்த ஃபார்முலாவை புரிஞ்சுகிட்டா உங்க சுதந்திரத்துக்கான பாதை தெளிவாயிடும்னு சொல்றாங்க. அந்த ஃபார்முலாவோட இதயமே இந்த 4% விதிதான். ஃபயர் கணக்கோட திறவுகோள்னு சொல்லப்படுற இந்த விதியை தான் இப்ப நாம கொஞ்சம் உடைச்சு பார்க்க போறோம். கணக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க வருஷ செலவு 10 லட்சமா, அதை 25ஆல பெருக்குங்க. கிடைக்கிற அந்த 2.5 கோடி தான் உங்க இலக்கு. பாத்தீங்களா, உங்க மொத்த வாழ்க்கை சுதந்திரத்தையும் ஒரு சின்ன கணக்குல அடக்கிட்டாங்க. இதுதான் இந்த விதியோட மிகப்பெரிய அட்ராக்ஷன். எல்லாம் சரிதான், ஆனா இந்த 4% இந்த நம்பர் மட்டும் எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் நாம கேட்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான கேள்வி. வாங்க கொஞ்சம் தோண்டி பாப்போம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நம்ம ரொம்ப நம்புற இந்த விதி இருக்கே, இது நம்ம அப்பா தாத்தா காலத்து டேட்டாவை வச்சு உருவாக்கப்பட்டது. அப்போதைய வட்டி விகிதம், பணவீக்கம், பொருளாதார வளர்ச்சி, இது எதுவுமே இன்னைக்கு பொருந்தாது. அப்படி இருக்கும்போது அந்த பழைய கணக்க வச்சு நம்மளோட எதிர்காலத்தை எப்படிங்க திட்டமிட முடியும்? சரி, இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். ஆன்லைன்ல நாம பாக்குற ஃபயர் கால்குலேட்டர்கள். வாழ்க்கை ஒன்னும் ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி நேரா போறதில்ல. ஆனா இந்த கால்குலேட்டர்கள் எல்லாம் அப்படிதான் நினைச்சுக்குது. இந்த கால்குலேட்டர்லாம் என்ன நினைக்குது தெரியுமா? உங்க வருமானம் வருஷம் ஒரே மாதிரி உயரும், செலவும் அதே மாதிரி உயரும், மார்க்கெட்டும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும்னு ஒரு கனவு உலகத்தை காட்டுது. ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி இல்லையே. திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வரும், வேலை போகலாம், கல்யாணம், குழந்தன செலவுகள் எகிரும். இந்த ஏற்ற இறக்கங்களை எந்த கால்குலேட்டரும் கணக்குல எடுத்துக்கிறதே இல்ல. யோசிச்சு பாருங்க, உங்க 35 வயசுல உங்க செலவுகள் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதுவே 50 வயசுல பசங்களோட படிப்பு, மருத்துவ செலவுகள்னு பட்ஜெட் தலைகீழா மாறும். இதுக்கு பேரு தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். வாழ்க்கை மாறும்போது செலவுகளும் மாறுங்கிற இந்த சாதாரண உண்மையை கூட ஃபயர் கால்குலேட்டர்கள் கண்டுக்கிறதே இல்ல. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. வருமானம் எப்பவும் 10% கிடைக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. திடீர்னு மருத்துவ செலவுகள் வரலாம். நாம இப்பெல்லாம் முன்ன விட அதிக காலம் வாழறோம், அதுக்கு தகுந்த மாதிரி சேமிப்பும் தேவை. இந்த மாதிரி கணிக்க முடியாத விஷயங்களை எந்த கால்குலேட்டரும் உங்களுக்கு சொல்லாது. அதனாலதான் சொல்றேன், வாழ்க்கை கணக்கை விட ரொம்பவே பெரியது. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். ஐயோ, அப்போ இதுக்கு வழியே இல்லையான்னு பயப்படாதீங்க. கண்டிப்பா இருக்கு. வெறும் கால்குலேட்டரை நம்பாம ஒரு யதார்த்தமான திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். வாழ்க்கை எவ்ளோ கணிக்க முடியாததுன்னு புரிஞ்சுக்க இங்க ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. எதிர்பட்டியல். அதாவது நாம பிளான் பண்ணாமலே நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை லிஸ்ட் போடுறது. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் எவ்வளவு இருக்குன்னு இது நமக்கு புரிய வைக்கும். இங்க பாருங்களேன், நாம பிளான் பண்ணின விஷயங்களோட லிஸ்ட் எவ்ளோ சின்னதா இருக்கு. ஆனா பிளான் பண்ணாம நடந்த விஷயங்களோட லிஸ்ட் எவ்ளோ பெருசா இருக்கு. இதுதான் வாழ்க்கை. அதனால நம்ம நிதி திட்டமும் இந்த எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு தயாரா இருக்கணும். அப்போ ஒரு ரியலிஸ்டிக் பிளான் எப்படி இருக்கும்? இதோ 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். 1, வருமானத்தை ரொம்ப அதிகமா கணக்கு போடாதீங்க, நிஜத்துக்கு பக்கத்துல இருங்க. 2, எதிர்பாராத செலவுகளுக்கு ஒரு பெரிய அவசர நிதிய உருவாக்குங்க. 3, உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரே விஷயம் உங்க செலவுதான், அதுல கவனம் செலுத்துங்க. இந்த 3ம் ஒரு உண்மையான நிதி சுதந்திரத்துக்கு அடித்தளம் போடும்.
இது வரைக்கும் நம்ம பணத்தை பத்தி பேசணும், எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி கணக்கு போடுறதுன்னு. ஆனா இப்போ அதை விட ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். எதுக்காக இந்த ஓட்டம்? பணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைனா என்ன? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்ச அந்த 2.5 கோடி உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. சரி, அடுத்த நாள் காலையில என்ன பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்க மறக்கிற முக்கியமான கேள்வி. சரி, உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. நீங்க ரிட்டையர் ஆன பிறகு உங்களுடைய ஒரு சாதாரண வாரம் எப்படி இருக்கும்னு எழுதுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், புதுசா எதுவும் வாங்கக்கூடாது, வெளிநாட்டு பயணம் போகக்கூடாது. உங்க சாதாரண நாட்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு சூப்பரான உருவகம் இருக்கு. பேனா வர்சஸ் பென்சில். காரு, பங்களா, வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் தான் பேனா, அதாவது நமக்கு கிடைக்கிற பரிசு. ஆனா அந்த பரிசாடே நம்ம தினமும் செய்ற வேலை இருக்கே, அதுதான் பென்சில். நம்ம எப்பவுமே பேனாவை நினைச்சு ஏங்குறோம், ஆனா பென்சிலை மதிக்க தவறிடுறோம். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஸ்கூல்ல முதல் தடவையா பென்சிலை விட்டுட்டு பேனா யூஸ் பண்ணும்போது கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. அது ஒரு பெரிய சாதனை மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது ஒரு சாதாரண விஷயம். நாம ஆசைப்படுற பல பொருள் சார்ந்த சந்தோஷங்களும் இப்படிதான். கிடைக்கிற வரைக்கும் பெருசா தெரியும், கிடைச்ச பிறகு சாதாரணமாயிடும். ஆக நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். உண்மையான சந்தோஷம் நம்ம வாங்குற பொருட்கள்ல இல்ல, அது நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நம்ம சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள்ல இருக்கு. அந்த அன்றாட வாழ்க்கைய ரசிக்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உண்மையான நிதி சுதந்திரம். அதனால இந்த கேள்விய உங்களிடமே கேட்டுக்குங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க நிதி இலக்குகள் உங்களுடைய இந்த அன்றாட சந்தோஷத்துக்கு உதவுதா, இல்ல அதுக்கு எதிரா உங்கள ஓட வைக்குதா? யோசிச்சு பாருங்க.